Taste the Daily. செங்கல்பட்டு அருகே பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் டெல்லி பாபு. டெல்லி பாபு, வணக்கம். இந்த விபத்து பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாக மணிபாரதி, விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை மெத்தனம் போக்கால் இந்த ஓட்ட உடைச்சல் பேருந்துகள், பிரேக் பிடிக்காத பேருந்துகளால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென பிரேக் பிடிக்காத நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கிளாம்பாக்கத்தில் இருந்து இன்று அதிகாலை போலூர் வரை சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற அரசு பேருந்து தடம் எண் 148 சென்று கொண்டிருந்தது. அரசு பேருந்தை முருகன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அப்பொழுது செங்கல்பட்டு அடுத்த இருங்குன்றப்பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த பொழுது பேருந்தின் முன்பு சென்ற வாகனம் மீது மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் பிரேக் பிடித்துள்ளார். அப்பொழுது பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து திடீரென சாலையில் தடுப்பின் மீது மோதி சாலையிலேயே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சுமார் 6 பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த தாலுகா போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் கவிழ்ந்த விபத்துக்குள்ளான அரசு பேருந்தை கிரேன் மூலமாக மீட்டு அப்புறப்படுத்தியுள்ளனர். இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றுள்ளன. நள்ளிரவில் அப்பகுதியில் இந்த சம்பவம் தொடர்பாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் ஓட்டை உடைச்சல் பேருந்தால் தொடர்ந்து பல்வேறு அவதிகளை பொதுமக்கள் சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை முறையான பேருந்துகளை பராமரிக்காதவே இது போன்ற விபத்துக்களும் காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இனிமேலாவது இந்த விடியா திமுக அரசு போக்குவரத்து துறை விழித்துக் கொண்டு பொதுமக்களின் உயிர்களோடு விளையாடாமல் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி டெல்லி பாபு.